திருச்சிற்றம்பலம். வேளமுகத்தனை வேலனை பெற்றவள் ஆளி முகுந்தனின் அன்பு சகோதரி ஊழி முதல்வனுக்கோர்வங்கிருந்தவள் வாழி சிவசக்தி மலர்ப்பதம் வாழ்கவே. தவணரை காட்டிடும் தற்பரன் பவவினை நீக்கிடும் தயாபரன் நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் சேவடி போற்றுவாம். எல்லாம் வல்ல முழுமுதற்கடவுளாகிய விநாயகப் பெருமானை முதற்கண் வணங்கி அடியேனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளுடையதும் ஆத்மீக குருவள்ளல் அருக்கோய் விநாசித்தம்பி புலவரையா அவர்களுடையதும் பாதம் பணிந்து குருவருளையும் திருவருளையும் நிறைவாக வேண்டிக் கொண்டு ஓம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்து ஆன்மீகம் அறிவோம் என்ற இந்த தெய்வீக திருநிகழ்ச்சியூடாக உங்களிடம் இன்று இணைந்து கொள்கிறோம். நாங்கள் முருகப்பெருமானுடைய திருமூர்த்தங்களுடைய சிறப்புகளை பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் அருணாரூட மூர்த்தம் என்ற முருகப்பெருமானுடைய ஒரு சிறப்பு மிகுந்த மூர்த்தத்தை பற்றி பார்ப்பதற்கு திருவருள் துணை கொள்கின்றோம். நண்பர்களே, பெருமானுடைய தனிப்பெருங் கருணைகளை வெளிப்படுத்துகின்ற மூர்த்தங்களிலே அற்புதமான ஒரு மூர்த்தமாக இந்த அருணாரூட மூர்த்தம் என்பது விளங்குகிறது. இந்த திருமூர்த்தத்தை அஜவாகன மூர்த்தம் என்றும் அழைப்பது உண்டு. இந்த மூர்த்தம் எப்படி முருகப்பெருமான் எடுத்துக்கொண்டார், இதனுடைய தனித்துவம் என்ன, இதனுடைய மகிமைகள் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது பல்வேறு சிறப்புகள் எங்களை வந்து அடையும். முருகப்பெருமானுடைய திருப்பெருங்கருணைக்கு நாங்கள் பாத்திரமாவோம். முன்னொரு காலத்திலே உலக நன்மையின் பொருட்டு நாரத மகர்ஷி பெரிய ஒரு யாகத்தை செய்ய தொடங்கினார். பொதுவாக இந்த யாகம் என்பது உலகத்தினுடைய நன்மையின் பொருட்டு செய்யப்படுகின்ற ஒன்றாகும். இந்த யாகத்திலே நாங்கள் இடுகின்ற திரவியங்கள் எல்லாம் மூலிகை பொருட்கள். நீங்கள் பார்த்தால் தெரியும், சமித்து வகைகள் அத்தனையும் மூலிகைகள், தானிய வகைகள் மூலிகைகள். அதைவிட பூலோக அமிர்தம் என்று சொல்லப்படுகிற நெய் அங்கே சொரியப்படுகிறது. சமித்துக்கள் என்று பார்க்கின்ற போது எத்தனையோ வகையான சமித்துக்கள் அங்கே யாகத்திலே இடப்படுகின்றன. ஆல், அரசு, இத்தி, அத்தி, சந்தனம், கருங்காலி, தேவதாரு, பலாசு, வெள்ளெருக்கு, அருகு, மந்தாரை, வன்னி, இப்படி பலவிதமான சமித்து வகைகள். இதைவிட நவதானியங்கள், கோதுமை, வரகு, எள்ளு, பயறு, உளுந்து, சாம, திணை, இப்படியான நவதானியங்கள். இதைவிட இன்னும் எத்தனையோ வாசனை திரவியங்கள், காய்கறி வர்க்கங்கள் நிறைய இந்த யாகத்திலே ஆகுதிகளாக இறைவனுக்கு கொடுக்கப்படுகின்றன. அவற்றையோடு முக்கியமானது இந்த தேவாமிர்தமாக கருதப்படுகிற நெய் சொரியப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் விட அங்கே உயிர் கொடுக்கின்ற ஒன்றாக அந்தண சிரேஷ்டர்கள் ஓதுகின்ற மந்திரங்கள் விளங்குகின்றன. இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த யாகத்திலே இருந்து எழுகின்ற அக்னி சுவாலையும் புகை மண்டலமும் இந்த வானத்திலே எழுந்தருளி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தீமைகள் அத்தனையையும் இல்லாமல் பண்ணுகின்றது. முக்கியமாக இந்த பஞ்சபூத சேர்க்கையிலே காணப்படுகிற அசுத்தமான வாயுக்கள், அசுத்த நிலைமைகள் எல்லாவற்றையும் இல்லாமல் பண்ணி மக்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய நல்ல சுத்தமான காற்றை கொடுப்பதோடு அவர்கள் சுவாசிப்பதற்கான, உயிர் வாழ்வதற்கான நல்ல வாயு அம்சங்களை கொடுப்பதோடு நல்ல ஒரு பிரபஞ்சத்தை எங்களுக்கு இந்த யாகம் உருவாக்கி தருகிறது. ஆகவேதான் கிருஷ்ண பரமாத்மா நான் எப்போதும் யாகத்தில் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் பகவத்கீதையிலே. யாகம் செய்கிற போது இந்த புகைமண்டலம் வானத்திலே சென்று மேகத்தை குளிர்வித்து மழையை பொழிவிக்கின்றது. ஆகவே
முன்னைய காலத்திலே மாதம் மும்மாரி பொழியாத விடத்து தேவர்களை அழைத்து யாகங்கள் செய்து இறைவனுக்கும் தேவர்களுக்கும் ஆகுதி கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தி மழையை பொழிவித்து பூமியை செழிக்க வைத்து மக்கள் பஞ்சம் பசி இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு முன்னைய காலங்களிலும் உருவாக்கப்பட்டது, இக்காலத்திலும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த யாகம் என்பது மிகப்பெரிய நன்மைகளை செய்கின்ற ஒன்று. அந்த யாகத்தாலே பல தீமைகள் இல்லாமல் படுகின்றது. குறிப்பாக உங்களுக்கு சொன்னால், நாங்கள் பல வகையான அசுத்தமான பொருட்களை பூமி மண்டலத்திலே இருக்கின்றோம். மயானத்திலே பிரேதத்தை எரிக்கின்ற போது அந்த மயான பிரேத எரிகின்ற புகை மண்டலம் வானத்திலே கலக்கிறது, இந்த உலகத்திலே கலக்கிறது. அவையெல்லாம் அசுத்தமானவை. அந்த அசுத்தங்களை இல்லாமல் பண்ணக்கூடிய சக்தி இந்த யாக புகைக்கு உண்டு. ஆகவேதான் யாகங்களை நாங்கள் அடிக்கடி செய்ய வேண்டும். அது உலக நன்மைக்காக என்று வேதங்களும் சிவாகமங்களும் கூறியிருக்கிறது. முறைப்படி அந்த யாகங்களை செய்ய வேண்டும். இந்த யாகம் குறைகின்ற போது மழை குறையும். இதனால் ஊரலகத்திலே பஞ்சம் பசி ஏற்பட்டு மக்கள் பல வகையான துன்பங்களுக்கும் பொருளாதார கஷ்டங்களுக்கும் ஆளாவர்கள் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதில் இன்னொரு விஷயம் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்துக்கள் இந்த யாகங்களை, சைவ மக்கள் இந்த யாகங்களை செய்கின்ற போது இந்த உலகத்திலே வாழ்கின்ற அனைத்து சமயத்தவர்களும் வேற்று மதத்தவர்களும் வாழ்கிறார்கள். எங்களுடைய சமயம் ஒரு பரந்துபட்டது, எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்ற பரந்த எண்ணம் கொண்டது எங்களுடைய சைவ சமயம். ஆகவே இந்த யாகப்புகை எழுந்து இந்த உலகமெங்கு நீக்கம் நிறைந்திருக்கிற போது இந்த உலகத்திலே வாழ்கின்ற கிறிஸ்தவர்களோ அல்லது இஸ்லாமியர்களோ பௌத்தர்களோ அல்லது உலகத்திலே வாழ்கிற எல்லா சமயத்தவர்களும் எல்லா மக்களும் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டாகிறது. இதனாலேதான் ஆலயங்களிலே உலக நன்மைக்காக மிக பிரமாண்டமான யாகங்களை நாங்கள் செய்கின்றோம். முருகனுடைய ஆலயங்களிலே கந்த யாகம், கணபதி ஹோமம், பிள்ளையாருடைய ஆலயங்களிலே கணபதி ஹோமம், அதே போல சிவனுடைய ஆலயத்தில் சிவனாருக்குரிய யாகம், சக்தியுடைய கோவில்களிலே 64 உபச்சார பொருட்களோடு சக்தி யாகம், இப்படி கோவில்களிலே யாகங்கள் நடைபெறுகின்றது. கோவில்களில் மட்டுமல்ல, திருமணக்கிரிகளிலே யாகம் வளர்த்து அக்னி சாட்சியாகவும் நன்மையை அந்த திருமண வீட்டிலும் அந்த உலகத்திலும் உண்டாக பண்ணி அனுகிரகம் புரிகின்ற ஒரு செயற்பாடு. புது வீட்டிலே சாந்தி ஹோமம் யாகம் செய்யப்படுகிறது புது வீடுகளிலே. இப்படி எங்களுடைய நன்மை காரியங்கள், கோவில் கும்பாபிஷேகங்கள் உட்பட மகோற்சவங்களிலே யாகசாலையிலே விசேடமான யாக வழிபாடுகள், 2 வகையான வழிபாடுகள். ஒன்று, அங்கே சுவாமிக்கு ஸ்னபன அபிஷேகம் செய்யப்படுகிற போது அந்த ஸ்னபன அபிஷேகத்தின் போது யாகம் நடக்கிறது. அத்தோடு திருவிழாவிலே காலை மாலை எந்த சுவாமியோ அந்த சுவாமியை கும்பத்திலே ஆவாகனம் பண்ணி அங்கே யாகம் வளர்க்கப்படுகிறது. இவற்றிலெல்லாம் நீங்கள் பார்த்தால் முக்கியமான விஷயம் உலகத்தினுடைய நன்மை. எல்லா வகையிலும் உலகத்திலே இருக்கிற மக்கள் எல்லோரும் நன்மையாக நன்றாக வாழ வேண்டும் என்ற மிக பரந்த ஒரு எண்ணத்தோடு இந்த யாகங்கள் நடைபெறுகிறது. இந்த யாகங்களிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இப்படி உலகத்தின் நன்மையின் பொருட்டு செய்யப்படுகிற இந்த யாகங்களிலே உத்தமமான பொருட்கள் கொடுக்கப்பட வேண்டும். நெய் சுத்தமாக இருக்க வேண்டும். இன்றைய காலத்திலே இதை நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த ஆன்மீகம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியிலே உபயோகாரர்கள் அல்லது கிரியைகளை செய்விப்பவர்கள், செய்கின்ற அந்தன சிரேஷ்டர்கள் நல்ல நெய்யை பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு நெய் கடையிலே நாங்கள் வாங்குகிற போது சில நெய் சாப்பாட்டுக்கு உதவாது என்று போட்டிருக்கிறது. அதை மலிவு என்று கருதி நாங்கள் வாங்கி கொடுக்கிறோம். ஆனால் அது நச்சுத்தன்மை வாய்ந்தது. அவற்றாலே விபரீதங்களும் உலகத்திலே தீமைகளும் உண்டாகும். அப்ப விளக்கெரிக்கிறதுக்கு மட்டும் என்று அடித்திருப்பார்கள். மக்கள் அதை விலை குறைந்தது என்று அடியவர்கள் ஏதோ இந்த கடமையாக செய்வோம் என்று தயவு செய்து இந்த யாகங்களை செய்யாதீர்கள். இதில் எல்லாரும் அக்கறையாக இருக்கணும். ஆலய தர்மகர்த்தாக்கள், அந்த உற்சவங்களை செய்விப்பவர்கள், கிரியைகளை செய்கின்ற ஆச்சாரிய பெருந்தைகள், சிவாச்சாரியார்கள் எல்லோருமே இதில் கவனம் எடுக்க வேண்டும். எங்களுக்கு கணக்க நெய் இல்லாட்டிலும் ஒரு கொஞ்சம் நெய்யா இருந்தாலும் அதை சுத்தமாக கொடுத்தால் உத்தமம். மக்கள் அடியவர்கள் சாப்பிட முடியாத ஒன்றை இறைவனுக்கு எப்படி கொடுப்பது என்பது எங்களுக்குள்ளே கேள்வியாக எழ வேண்டும். அது மட்டுமல்ல, அதனாலே உலகத்தின் நன்மை எப்படி ஏற்படும்? இதே போல சமித்து வகைகள்,
உத்தம சுத்தமான சமித்துக்களை சேர்க்க வேண்டும். நாங்கள் சில பேர் இப்ப மரக்காலைகளிலே வெட்டி கழிக்கின்ற துண்டுகளை வெட்டி வெட்டி வைக்கிறார்கள். அதுக்குள்ள என்னென்ன சமித்து இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஊரிலே நிறைய சமித்து வகைகள் இருக்கிறது. நாங்களே நேரடியாக மா, ஆல், அரசு, இத்தி, அத்தி, நாயுருவி, அருகு எல்லாம் சேர்த்து கொடுக்கலாம். பல ஆலயங்களில் இப்படி நடக்கின்றது. நாங்களே சுத்தமான சேர்த்து உத்தமமான யாகத்தை செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவதென்றால், வெள்ளருக்குத்தான் யாகத்திலே போட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா சமித்துக்களும் நன்றாக சேர்த்து விட்டீர்கள், வெள்ளருக்கு கிடைக்கவில்லை. இங்கே வயலோரங்களிலே வீதியோரங்களிலே இருக்கிற காட்டெருக்கை நீ வெட்டி வியாபார நோக்கத்திலே செய்பவர்கள் அதையும் கட்டி கொடுக்கிறார்கள் சமித்து என்று. அந்த காட்டெருக்கை ஒரு துண்டு நீங்கள் யாகத்திலே சேர்த்தாலும் அத்தனை நல்ல சமித்துக்களுடைய சக்திகளையும் இல்லாமல் பண்ணிவிடும். நான் யோசிக்கணும். உதாரணமாக நாங்கள் பல வகையான சமையல் நல்ல சுவையான எல்லா வகைகளையும் சேர்த்து கறி ஆக்குகிறோம். அதுக்குள்ளே ஒரு சொட்டு மண்ணெண்ணெயை ஊற்றினா இப்படி இருக்கும். எல்லா கறியும் எல்லாமே நாசமாக போயிடும். அப்ப நாங்கள் எல்லா சமித்துக்களையும் சேர்த்து விட்டு அதற்குள்ளே ஒரு காட்டெருக்கந்தடியை ஒன்றை போட்டாலே போதும், நல்ல சமித்துக்கள் அத்தனையினுடைய சக்தியையும் இல்லாமல் பண்ணிவிடும் என்று சொல்லுகிறது. இப்படி பல சமித்துக்கள் இருக்கிறது. அப்ப நாங்கள் உதாரணமாக சமித்திலே வன்னி சேர்க்க வேண்டும். விநாயக புராணத்தின்படி சமிகற்பர் என்று வன்னிக்கு இருக்கிறது. அது விநாயக பெருமானுடைய திருவருளாலே கொடுக்கப்பட்டது. ஒரு வன்னி துண்டு ஒரு யாகத்திலே இல்லை என்றால் அந்த யாகத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த யாகம் என்றால் நிச்சயமாக ஒரு வன்னி துண்டு போட வேண்டும், சுத்தமான வன்னியாக இருக்க வேண்டும். இப்படி இந்த யாகம் பற்றிய விளக்கங்களை நிறைய நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். சுத்தமான நெய், சுத்தமான திரவியம், சுத்தமான தானியம் எல்லாமே நன்றாக அமைய வேண்டும். அதைவிட சிவாச்சாரியார்கள் உச்சரிக்கின்ற மந்திரங்களும் உத்தமமாக இருக்கணும். உத்தமம் அல்ல, உத்தமத்தில் உத்தமம். அப்ப உத்தமத்தில் உத்தமமாக இருந்தால்தான் அந்த யாகம் பூரணமான பலனை தரும். அது எல்லா உயிர்களுடைய நன்மைக்குரியதாகவும் அமையும். ஆகவே இதை பற்றி நிறைய சொல்லலாம். எல்லோரும் நாங்கள் இந்த யாகத்தை பற்றி நன்கு விளங்கி முறைப்படி செய்ய வேண்டும். முறைப்படி செய்கின்ற யாகங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த யாகம் சரியாக இருந்தால் மழை பொழியும். இதை எங்களுடைய ஆலயத்திலே நான் முறைப்படி பார்த்திருக்கிறோம். நாங்கள் கடையிலே வாங்குகிற சமித்தை நாங்கள் பயன்படுத்துவதில்லை. அடியவர்கள் எல்லோரும் சேர்த்த சமித்தும் சுத்தமமாக நாங்களே பசுமாட்டிலே இருந்து கறக்கப்பட்ட பாலை எரிச்சு அதிலே எடுத்த சுத்தமான நெய், அப்படி எல்லாம் மனச்சுத்தியோடு திரிகரண சுத்தியோடு அந்த யாகத்தை செய்கிற போது அந்த கும்பத்திலே எவ்வளவு உரு இருக்கிறது என்பதை இறைவன் நேரே காட்டுகிறார். அது மட்டுமல்ல, அடிக்கடி மழை பொழிவார் கோவிலடியிலே. அந்த மழை பொழிவது தேவர்கள் மகிழ்ந்து ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே சில இயற்கையினுடைய அறிகுறிகளை வைத்துக் கொண்டு அந்த யாகம் உத்தமமான முறையிலே நடைபெற்றது என்பதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஆகவே இந்த யாகம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இதை நாங்கள் முறைப்படி செய்தால்தான் அதற்கு நிறைய பலன் உண்டு. நாரத மகர்ஷியும் இப்படி உலகத்தினுடைய நன்மைக்காகவே ஒரு யாகத்தை செய்கின்றார். ஆனால் இந்த யாகத்திலே பல அந்தணர்கள், சிவாச்சாரியார்கள், முனிவர்கள், பெரியவர்கள் எல்லாம் வந்து சூழ்ந்திருக்கிறார்கள். உலகத்தினுடைய நன்மைக்காக செய்யப்படுகின்ற யாகம் என்பதால் அப்படி அந்த யாகம் நடைபெறுகிற போது அந்த யாகத்திலே சொல்லப்பட்ட மந்திரம் பிழைத்து போனது. நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன், யாகத்திலே உயிராக இருப்பது எது என்றால் மந்திரம். நான் சமித்து, நெய், தானிய வகைகள் எல்லாவற்றையும், நெற்பொறி, நவதானியம் எல்லாத்தையும் சேர்க்கிறோம். அவையெல்லாம் சுத்தமமாக இருக்கிற அதே நேரம், உத்தமோத்தமாக இருக்கிற நேரம் மந்திரம் மிக கவனமாக இருக்கிறது. மந்திர அக்ஷரங்கள் பிழைக்குமாக இருந்தால் நன்மைக்கு பதிலாக தீமை நடந்துவிடும். ஆகவேதான் முன்னைய காலங்களிலே மிகவும் பயிற்சி பெற்ற அனுபவசாலிகளை இந்த யாகத்துக்கு பொறுப்பாக போடுவார்கள். இப்போதும் நோட்டீஸிலே, கும்பாபிஷேகத்திலே, இவற்றிலே எல்லாம் போடுகிறார்கள். சர்வ போதகாச்சாரியார், சர்வ சாதகாச்சாரியார், இப்படியெல்லாம் போடுகிறோம். சர்வ சாதகாச்சாரியார்
சர்வ போதகாச்சாரியார் என்று உத்தமமுத்தானக்களை தெரிந்து போடுவது என்னவென்றால், அவர்கள் நின்று கொண்டு அவை எல்லாம் முறைப்படி நடைபெறுகிறதா என்பதை அவதானித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவருடைய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அங்கே சமித்துக்கள் சரியா கொடுக்கப்படுகிறதா, மந்திரங்கள் சரியா உச்சரிக்கப்படுகிறதா, எல்லா காரியங்களும் நன்றாக நடைபெறுகிறதா என்பதை அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். அப்படி நடைபெறுகிற யாகம்தான் உத்தமமுத்தமான யாகமாக இருக்கும். அவன் எங்களுடைய சைவ சமய மரபில அது காலங்காலமாக இருக்கிறது. சில இடங்களிலே நோட்டீஸிலே போடுவார்கள், ஆனால் கவனிப்பது இல்லை. ஏதோ அவர்கள் வந்து நின்று உபச்சாரங்களை பார்த்து கொண்டு வருவார்கள். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அந்த மந்திரங்கள் சரியாக உச்சரிக்கப்படுகிறதா என்பதை அவதானிக்க வேண்டும். மூல மந்திரம் சரியாக உச்சரிக்கப்படுகிறதா, பீஷாட்சரம் சரியாக உச்சரிக்கப்படுகிறதா, அந்த குரு சரியாக கொடுக்கப்படுகிறதா, எல்லாம் அவதானித்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த நாரத மகரிஷி நல்லொரு நோக்கத்தோடு அந்த யாகத்தை செய்கிற போது அந்த யாக மந்திரம் பிழைக்கிறது. மந்திர உச்சரிப்பை பிழைவிடுகிறார்கள். பிழைத்த உடனே நன்மை நடக்க வேண்டிய அந்த யாகத்திலே விபரீதம், தீமை நடக்கிறது. இதான் நாங்கள் பார்க்க வேண்டும். நான் முன்பே சொல்லி இருக்கிறேன், ஏதோ பிழைத்தால் யாகம் பிழைக்கும். நாரதன் நல்ல நோக்கத்தோடு தான் யாகத்தை செய்கிறார். அங்கே வந்த சிவாச்சாரியார்களும் உலக நன்மைக்காகத்தான் அந்த மந்திரங்களை எல்லாம் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏதோ கால விதிப்பலன், மந்திரங்கள் அக்ஷரங்கள் பிசகிவிட்டது, பொருள் பிழைத்து விட்டது. இதனால் நன்மை நடக்க வேண்டிய அந்த யாகத்திலே தீமை நடந்தது. யாருமே எதிர்பார்த்திருக்காத அந்த நேரத்திலே அந்த அக்கினியிலே இருந்து செந்நிறமான ஆட்டுக்கடா ஒன்று அப்படியே மேலே எழுந்து வந்தது. இருந்தவர்கள் எல்லாம் திகைத்து போய்விட்டார்கள். சொன்னார்கள், பிள்ளையார் பிடிக்க போய் பூதம் வந்த கதை மாதிரி. செந்நிறமான ஆட்டுக்கடா என்றால் அக்னி பகவானுடைய வாகனம் ஆட்டுக்கடா. அப்ப அதனாலே அந்த செந்நிறமான ஆட்டுக்கடா வந்தது. பெரிய நீட்டு தாடி, பெரிய முறுக்கேறிய கொம்புகள், பயங்கரமான முகம், பயங்கரமான கால், பெரிய தோற்றத்தோடு அந்த யாகத்திலே இருந்து எழும்பி வந்தது. அது யாகத்திலே இருந்து வந்த ஆட்டுக்கடாய் என்பதால் அதற்கு சக்தி அதிகம் இருந்தது. எழுந்து வந்த ஆடு யாகசாலையிலே இருந்த எல்லாரையும் உருக்கி உருக்கி சும்மா அனல் பறக்கின்ற கண்ணோடு பார்க்கிறது. நாரதர் உட்பட அத்தனை பேரும் திகைத்து போய் இருக்கிறார்கள். அந்த ஆட்டுக்கடா வந்த காட்சியை சொல்கிற போது எப்படி சொல்வார்கள் என்றால், பொதுவாக முன்னே சொல்லப்பட்ட யாகங்களிலே அஸ்வமேத யாகம், புருஷமேதக யாகம், இப்படி நிறைய யாகங்கள் நடந்ததை பற்றி யசுர்வேதத்திலே சொல்லப்படுகிறது. அந்த காலத்திலே அந்த யாகங்களிலே மிருகங்கள் பலி கொடுக்கப்பட்ட என்ற செய்திகளும் வருகிறது. அஸ்வம் என்றால் குதிரை, குதிரையை உயிரோடு அஸ்வமேத குதிரையை அஸ்வமேத யாகத்திலே இறக்குவார்கள். ஆனால் அந்த காலத்திலே இருந்த அந்தர சிரேஷ்டர்களுக்கு சக்தி இருந்ததால் மீண்டும் அந்த ஆட்டுக்கடாவை உயிரோடு மீட்டுக் கொள்வார்கள் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்தி அந்த காலத்திலே இருந்தது. ஆனால் இந்த அக்னியில இப்படியான இந்த மிருகங்களை பலி கொடுக்கிற செய்திகள் யாகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யசுர்வேதம் யாகத்தை தான் பெரிதுபடுத்தியது. தெய்வங்களுக்கு செய்கிற பிரமாண்டமான யாகங்கள், இந்த நான் சொன்னது போல ராஜசூயம், புருஷமேதகம், அஸ்வமேத யாகம், இப்படியான வாஜபேயம், பெரிய பெரிய யாகங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யாகங்கள் மிக பெரிதாக கருதப்பட்டது. அந்த யாகங்களிலே பலி கொடுக்கின்ற இந்த மிருகங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வந்தது போல இந்த ஆட்டுக்கடா எல்லாரையும் முறாய்த்து பார்த்ததா. உங்களையாடா எல்லாம் இந்த மிருகங்களை யாகத்துல பலி கொடுக்கிறீர்கள், அப்படி கொடுக்கிற உங்களையெல்லாம் இன்றைக்கு துளைச்சி தள்ளுகிறேன் என்று அப்படியே முறுக்கி எல்லாரையும் பார்த்தது. அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை மீண்டும் நாளைய தினம் கூறுவோம் என்று கூறி இவ்வளவிலே இந்த உரையரங்கை நிறைவு செய்து கொள்கிறோம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. திருச்சிற்றம்பலம்.